ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அறுசுவை ஃபுட் பேலஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்தியான வெஜிடேபிள் கிரேவி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ப்ரொக்கோலியை நம்ம சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம். சேம் பூக்கோசை எந்த மாதிரி சுத்தப்படுத்துவோமோ அந்த மாதிரி சுத்தப்படுத்தி எடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுறலாம். தண்ணி சூடு அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு எந்தெந்த வெஜிடேபிள் தேவையோ அந்த வெஜிடேபிள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 20 அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதையை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். இதை ஒரு வாட்டி ரஃப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் சும்மா ஸ்மெல்லுக்காக ஒரு 1/4 பாக அளவுக்கு சேர்த்து இதையும் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா வானலியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இந்த ப்ரொக்கோலியை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் வதக்குனா போதும், அதிகமாக வதக்க தேவையில்லை. ப்ரொக்கோலி அதிகமாக குக் ஆகக்கூடாது, ஹாஃப் குக் தான் ஆகணும். சும்மா 1 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் இப்போவே உப்பு கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். அதே வானலியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வெங்காயத்தை ஃபைனாகவும் சாப் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதையுமே நல்லா வதக்கி விடலாம். லைட்டாக கலர் மாதிரி வரட்டும். 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வெஜிடேபிளை சேர்த்துக்கலாம். நான் 2 கேரட் எடுத்திருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வேணும்னா நூக்கல் சேர்த்துக்கலாம். இன்னும் உங்களுக்கு எந்த வெஜிடேபிள் பிடிக்குமோ அதையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ப்ரொக்கோலி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஞாபக மறதி ஆகட்டும், சுகருக்காகட்டும், எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்ல மெடிசனாக இருக்கும். ஆனால் நம்ம அடிக்கடிக்கே குக் பண்ண மாட்டோம், ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ட்ரையான கிரேவி செஞ்சுட்டு சப்பாத்தி கூட கொடுக்கும்போது உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. பாருங்கள், 1 நிமிஷம் வதக்கிட்டோம். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வேக விட்டுடலாம். இப்போ எடுத்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இதுலேயே நம்ம எல்லா மசாலாஸையும் ஆட் பண்ணிட்டோம். இந்த விழுதை சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா கலக்கி விடலாம். கலக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நம்ம சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் குக் பண்ணலாம். அந்த உருளைக்கிழங்கு, கேரட் எல்லாமே நல்லா குக் ஆகி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ப்ரொக்கோலியையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நீட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்படி வேணான்னா ட்ரையாகவே நீங்கள் குக் பண்ணலாம். ப்ரொக்கோலி ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த காரம் எல்லாமே அந்த ப்ரொக்கோலியில் இறங்குறதுக்காக மட்டும் 1 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வதக்கியே விடலாம். இல்லாட்டி நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணலாம். நான் தண்ணி சேர்த்துருக்கிறதால நான் மூடி போட்டு குக் பண்ணுறேன். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா அப்படியே கலரிட்டே இருந்தீங்கன்னா ஃபுல் ட்ரையாக வந்துடும். அவ்வளோதான். பாருங்கள், 1 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ செம்மையாக கிரேவி தயாராகிடுச்சு. நீங்கள் இந்த மெத்தடில் செய்யும் போது அந்த ப்ரொக்கோலியோட டேஸ்ட் மாறாமல் நம்ம கிரேவி எப்படி இருக்கோ அதே அளவுக்கு அந்த ப்ரொக்கோலியோட டேஸ்ட்டுமே இருக்கும். அதனால நீங்கள் அடிக்கடிக்க செஞ்சு பாருங்கள். செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் பெரியவங்களுக்காகட்டும், குழந்தைங்களுக்காகட்டும் எல்லாருக்குமே ரொம்பவே நல்லது. நான் இன்றைக்கி தோசையோட பரிமாறி இருக்கேன். இது சப்பாத்தி கூட, ரோட்டி கூட எல்லாத்துலேயுமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அது கூட நம்ம நிறைய வெஜிடபிள் ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது.
இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி இட்லி தோசை மாவு எப்படி செய்யுதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அறுசுவை ஃபுட் பேலஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவை மனதில் நிலைக்கட்டும்.